Taste the Daily. மதுரை எல்லீஸ் நகர் பகுதியில் அதிமுக மாநகர் மாவட்ட சார்பில் அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, சாமானியனும் நாட்டை ஆள முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டியவர்தான் அண்ணா என புகழாரம் சூட்டினார். மேலும் திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சித்தவர், பெரும்பாலான அரசு பேருந்துகள் சேதமடைந்துள்ளதாகவும், விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை 5000 பேருந்துகள் கூட வாங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அதிமுக சார்பில் நல்லாம்பாளையம் பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் தலைமை தாங்கினார். கிழக்கு ஒன்றிய செயலாளரும் நல்லாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவருமான செல்வகுமார் வரவேற்றார். தலைமை கழக பேச்சாளர் புலவர் நா. ராசகோபால், மாவட்ட கழக அவைத் தலைவர் பி.கே. ராஜ், மாவட்ட பொருளாளர் பழனிசாமி, மாவட்ட மகளிரணி செயலாளர் ரேவதிக்குமார் ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர், ஒன்றிய பெருந்தலைவர், பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர், மாவட்ட குழு உறுப்பினர்கள், தாராபுரம் கிழக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் காத்தவராயன் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் பங்கேற்று உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் சங்கரபாண்டியன், இருளப்பன், மாணவரணி பொருளாளர் சேர்மபாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கம்பைநல்லூர் அதிமுக நகர செயலாளர் தனபால், வகுரப்பட்டி முன்னாள் தலைவர் ராமஜெயம், வார்டு கவுன்சிலர் சரவணன், கல்யாண சுந்தரம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு கம்பைநல்லூர் நகர செயலாளர் அறிவானந்தம், தலைமை ஆசிரியை முத்துவேடி, பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மிராலூர் கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட புதிய பேருந்து நிழற்குடை திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று புதிய பேருந்து நிழற்குடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா கல்வெட்டு திறக்கப்பட்டு கழக கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் CN சிவபிரகாசம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், புவனகிரி கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் வீரமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விருதுநகரில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான மாஃபா பாண்டியராஜன் குமாரபுரம் பகுதியில் வசிக்கும் மூத்த தொண்டரான பாண்டி என்பவரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இதையடுத்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி சார்பில் அவருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வரதராஜன், நகர துணை செயலாளர் கண்ணன், நகர மகளிரணி செயலாளர் தனசக்தி, ஒன்றிய கவுன்சிலர்கள் சரோஜா, மாதவன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட தெற்கு சேப்பலாநத்தம் கிராமத்தில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நிழற்குடை மற்றும் நியாய விலை கடையினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அவர் அதனைத் தொடர்ந்து கழக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டுகளை வழங்கினார். அப்போது வெளிக்கூணங்குறிச்சி கிராமத்தின் அருகே உள்ள NLC நிறுவனத்தின் 2வது அனல்மின் நிலைய விரிவாக்கத்தில் ராட்சத இயந்திரங்கள் இயங்குவதால் அதிகப்படியான இரைச்சல் சத்தம் வருவதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரை ஏற்ற அவர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்வதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், ஒன்றிய செயலாளர் சின்ன ரகுராமன், பேரூராட்சி செயலாளர்கள் மனோகரன் மற்றும் ராஜ்மோகன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மலர்விழி, வேல்முருகன், இளவரசன், பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர்.